ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு 2 கப் ரவை எடுத்துக்கிறேன். அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறமா 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை கட்டி இல்லாமல் நல்லா ஒரு ஸ்மூத்தாக பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான பேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரவை நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நான் குக்கர் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ கேக் மோல்டுக்கு இதை சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். எக் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக இந்த எக்லெஸ் ரவா கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் பேக்கரியில் வாங்குகிற டேஸ்ட்டை விடவே சூப்பராக இருக்கும். மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக திராட்சையை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 30 to 45 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக் பண்ணோடனே நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சூப்பரான ரவா கேக் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.